ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogனு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே தெரியும், க்ளீனிங் தான். என்னோடய ஃபுல் ஹவுஸையும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சும் நான் செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு சாதம் செய்ய போகிறேன். அதுவும் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவிலே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்புறம் என்னோடய க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ஆனால் நீங்கள் குக்கிங் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்லேயே இந்த வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா பச்சரிசி 1 டம்ளர் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிளான லஞ்ச் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஏதாவது குக்கிங் ஒர்க் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி லஞ்ச் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடையில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 4 கிராம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப்பு பாசிப்பருப்பு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாசிப்பருப்பையும் இந்த ஆயில்லையே ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கீழே அடியில் கொஞ்சம் ஒட்டும், நீங்கள் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள் வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க் ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக லஞ்ச் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பாசிப்பருப்பு போட்டதுனால லைட்டாக கீழே அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்கிற லஞ்ச் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு பச்சரிசி 1 கப் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் இந்த லஞ்ச் ரெசிப்பியை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கிச்சிடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. இதுக்கு தயிர் பச்சடியோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடி எங்கள் வீடு இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் ஹவுஸையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய டஸ்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்குது. அப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபை வந்துட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். கீழே எல்லாமே டஸ்ட்டு நிறையா இருக்குது. எப்போவுமே க்ளீனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, பெட்ஷீட்டு, தலைவாணி உரை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ண போட்டுருங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்துட்டு ஒட்டடெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஜன்னல் வந்துட்டு அவ்வளோக்கா இல்லை, கிச்சன் சைடெல்லாம் ஜன்னல் இல்லை அப்படிங்கிறதுனால
சமைக்கிற அந்த இதெல்லாமே மேலே ஒட்டடையாக அடைஞ்சிருது. வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்துட்டு நான் வீக்லி நான் செய்கிற க்ளீனிங் ரொட்டீன் தான். சண்டே அதுவும் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சண்டே விலாக் தான் இது. என்னோடய ஹஸ்பண்ட் நான் 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து இது எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டுருங்க. இப்போ நான் பெட்ஷீட்டு தலைவாணி உரை எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுற போகிறேன். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னோடய க்ளீனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டடை அடிக்கிறது தான். மேலேருந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய ஒட்டடை இருக்கும். ஏன்னா ஜன்னல் இந்த சைடு இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய ஒட்டடை இருக்கும். என்னோடய ஹெல்பிங் ஹேண்டு தான் எனக்கு ஒட்டடை அடித்து கொடுத்துட்ருக்குறாரு. எனக்கு வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி, எனக்கு டஸ்ட்டு ஒத்துக்காது. ஸோ வந்துட்டு அவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாரு. உங்கள் வீட்லேயும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் அவர் திரும்பி பார்த்தது நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாரு. அவர் மேலெல்லாம் க்ளீன் பண்ணுற கேப்பில் நான் வந்துட்டு கிச்சன் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது என்னால் சிரிப்பே தாங்க முடியல. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. மேலே எல்லாத்தையும் ஒட்டடை எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேனையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. கீழே எல்லாமே இப்போது நிறைய டஸ்ட் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்னோடய கிச்சனை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ கவுண்டர் டாப்பில் இருந்து எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நல்லாவே இருக்குது. எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஆனால் கூட நம்ம ஈஸியாக துடைக்க முடியுது. இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த சைடில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஜஸ்ட்டு தண்ணியில் மட்டும்தான் துணியை நினச்சி நான் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஜெல்லோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா, லிக்விட் ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ ஸ்டவ்வையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். கீழே கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கவுண்டர் டாப்பையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த சைடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த சைடு ஃப்ரிட்ஜுக்கு மேலே அப்புறம் டிவி சைடு அதெல்லாமே அவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். ஓடாத டிவியை அரை மணி நேரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். என்னமோ மும்முரமாக ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு. தொடச்சிட்டு இருந்தார் டிவியை. அவருக்கே தெரியாமல் இந்த வீடியோ எடுத்தேன் நான். இப்போ பாருங்கள், ஸ்டவ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த செல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். நான் இதுக்கு பேப்பர் போட போகிறேன். பேப்பர் மீன்ஸ் இது அந்த நான் கிச்சன் ஆர்கனைசேஷனில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஷீட் போட போகிறேன். 2 செல்ஃப்க்கு போட்டிருக்கு ஆல்ரெடி. மீதி 2 செல்ஃப்க்கு மட்டும் நான் போட போகிறேன். இதையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த பேப்பர் தான், இந்த ஷீட் தான் சொன்னது நான். கிச்சன் டூரில் நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இதையும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம் பார்த்திங்கன்னா இதே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, பாப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அக்கா வீட்டிலேருந்து ரவா லட்டு அப்புறம் ஸ்வீட் பூரி அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு நடுவில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணோம்.
இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே எங்கள் அக்கா சூப்பராக செய்வாங்க. அவங்க தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் நான் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் டைம் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணோம் க்ளீனிங். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. வீடு இப்போ கூட்டி விடுற வேலை, கூட்டி விட்டுட்டு வீடு கழுவி விடணும், அது மட்டும்தான் பெண்டிங்கு. இப்போ நான் ஃபுல்லாக வீடு கூட்டிகிட்ருக்கேன். கூட்டி முடிச்சுட்டு நீட்டாக கூட்டி வாரி எள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கழுவி விட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பாய் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். வெளியே வச்சியும் வாஷ் பண்ண முடியாது, மண்ணாக இருக்குது. பாத்ரூம்லேயும் வச்சு பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ வீடு ஃபுல்லாக கழுவி விட தான் போகிறேன். அதனால் நான் இங்கே வீட்டுக்குள்ளாரையே வந்துட்டு பாய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிறேன். சோப்பு போட்டுட்டு நல்லா அந்த ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த வாஷிங் எல்லாம் முடிஞ்ச வாட்டி நான் வந்துட்டு வீடு எல்லாத்தையும் கழுவி விட்டுருவேன். அதுக்குள்ளே இந்த முன்ன வேறு தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரில, செம்மையாக தூங்குறான். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு க்ளீனிங் எக்யூப்மெண்ட்னு சொல்லலாம். என்னோடய எக்யூப்மெண்ட் இதுதான் க்ளீனிங்க்காக நான் யூஸ் பண்ணுறதுன்னா. நீங்கள் வேக்கம் க்ளீனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா வாஷ் பண்ணலாம் நம்ம. எங்கள் வீட்டில் டைல்ஸ் எல்லாம் இல்லைங்கிறதுனால இதில் கார வீடு தான். அதனால் இதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டால் நல்லா சுத்தமாக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி விட்டு ஒரு 4-5 குடம் தண்ணி கீழே ஊற்றி விட்டு இதில் நான் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்க போகிறேன் வீடு. இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் யூடியூப்லேயே. இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் லஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர் க்ளீனிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எங்கள் வீட்டுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. மேலே ஒட்டடையெல்லாம் முடித்தாச்சு. பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பெட்டுக்கெல்லாம் அந்த பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது வீடு. லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் முன்னாடியே இந்த வீடியோலாம் போட்டுட்டேன், ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு இது. ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அதனால் நான் ஃபஸ்ட்லேயே லஞ்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டிருக்கேன். கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அப்புறம் இந்த செல்ஃபையும் பாருங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அந்த ஷீட் போட்டிருக்கேன் நான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.